இழுவை மடிப்படகை உடனடியாக நிறுத்த முடியாது. இலங்கை இந்திய மீனவர் பேச்சுக்கள் தோல்வி. நீண்ட நேரம் கலந்துரையாடிய போதும் இணக்கம் ஏற்படவில்லை என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் நேற்று புதன்கிழமை காலை வவுனியாவில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எவ்வித முன்னேற்றமும் காணப்படாத நிலையில் சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் இது தொடர்பான பேச்சுவார்த்தையானது மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக அமைந்திருந்தது. எனவே இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் அல்லது தீர்வு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த பேச்சுவார்த்தையும் இவ்விதமான இணக்கப்பாடும் இல்லாமல் முடிவுக்கு வந்திருப்பதாகத்தான் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த விவகாரம் இவர்களால் இணக்கம் இதனையும் காண முடியாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இரு நாட்டு அரசாங்கங்களின் மத்தியஸ்தம் இல்லாமல் பேச்சுவார்த்தை தொடர்வது பயனற்றது என்றும் முடிவுக்கு இருதரப்பும் வந்திருக்கிறார்கள். இரு நாட்டு அரசாங்கங்களுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை தொடர்வது எந்தவிதமான பயனும் கிடைக்காது என்பதாக அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிக்கின்ற செயற்பாட்டை கண்டித்து வடமாகாண மீனவர்கள் தொடர்ச்சியாக தமது எதிர்ப்பு குரலை கொடுத்து வருகிறார்கள். எனவே இந்நிலையில் இரு நாட்டு அரசும் இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதோடு இருதரப்பு மீனவர்களுடைய பிரச்சனையையும் இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசும் மத்தியஸ்தர்களாக இருந்து தீர்வினை காண வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நீண்ட காலமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றாத நிலையில் வடமாகாண கடற்தொழிலாளர் சமாச இணையத்தின் ஏற்பாட்டில் இந்தியாவின் ராமேஸ்வரம் இழுவைப்படகு மீனவர் சங்கத்தினருக்கும் வடமாகாணம் உட்பட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பும் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்புக்காக அனைத்து இந்திய இழுவைப்பட மடிப்படகு சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜ தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இந்தியாவிலிருந்தும் வடமாகாணம் உட்பட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 12 பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இதன்போது இருதரப்பு மீனவர்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நீண்ட நேரம் ஆழமாகவும் விரிவாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் இந்திய இழுவைமடி படகு லாயே பிரச்சனைகள் வருவதாகவும் இழுவைமடி படகு வருகையை முற்றாக நிறுத்துவதன் மூலம் இருதரப்பு மீனவர்களும் பிரச்சனைக்கு தீர்வினை காண்பதற்கு வாய்ப்பு கிட்டும் எனவும் தெரிவித்த இலங்கை மீனவர்கள் இழுவைமடி படகுகளால் தாங்கள் தொடர்ந்தும் எதிர்கொண்டு வரும் பெரும் இழப்புகள் குறித்து புள்ளி விவரங்களோடு தெரிவித்து தங்களின் வாழ்வாதாரத்துக்கு இழுவைமடி படகுகளால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார்கள். ராமேஸ்வர பகுதியில் உள்ள மீனவர்களுடைய கடற்பரப்பு குறைவாக காணப்படுவதன் காரணமாக அவருடைய இழுவைமடி படகு தொழிலானது இலங்கை கடற்பரப்புக்குள்ளும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என ராமேஸ்வர மீனவர்களினால் இந்த சந்திப்பின் போது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை வருடத்தில் 80 நாட்கள் மாத்திரமே தாம் இந்த இழுவைமடி படகு தொழிலை மேற்கொள்வதன் காரணமாக அதற்கு இலங்கை மீனவர்கள் தமக்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி உடனடியாக இழுவைமடி படகு தொழிலை கைவிட முடியாது எனவும் படிப்படியாக அதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை உள்நகர்த்தலாம் என்றும் ஏனைய கடலோர மாவட்ட மீனவர்களுடைய கலந்துரையாடல்களின் மூலம் பெறப்படுகின்ற தீர்வின் அடிப்படையிலேயே இதற்கான முடிவினை அறிவிக்க முடியும் என்றும் இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனினும் வடமாகாண மீனவர் சங்க பிரதிநிதிகள் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் இழுவைமடி படகு தொழில் இலங்கை கடற்பரப்புக்குள் மேற்கொள்ளுகின்ற போதும் கடல் வளம் அழிந்து செல்வதாகவும் இதன் காரணமாக வடபுல மீனவர்கள் தமது தொழிலில் பாரிய பிரச்சனையை எதிர்கொண்டு வருவதோடு மீனவ உற்பத்தி வளமும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்ததோடு தமக்கான பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையான கருத்துக்களும் பரஸ்பர இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத நிலையில் நேற்றைய பேச்சுவார்த்தையை தோல்வியடைந்திருப்பதோடு இந்த சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக இருப்பினும் இருதரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் நாட்டு அரசாங்கத்தினுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் குறித்த பேச்சுவார்த்தை பயனற்றது என்ற முடிவு இந்திய மீனவர்கள் மற்றும் வடமாகாண மீனவர்களின் பிரதிநிதிகளால் உறுதி செய்யப்பட்ட அடிப்படையில் சந்திப்பு நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகளுக்கு தலைப்பிடுகிறது. அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தேவை, இந்திய மீனவர்களுடான சந்திப்பை அடுத்து வடமாகாண கடற்தொழில் இணையம் வலியுறுத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் இழுவை மீன்பிடியை படிப்படியாக நிறுத்தலாம் விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் பி ஜேசுராஜா என்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே அவர்கள் விசைப்படகு அல்லது இந்த இழுவைமடி படகின் தொடர்பான விடயத்தை கைவிடுவதாக இந்திய மீனவர்கள் இல்லை. அந்த மீன்பிடி நடவடிக்கை எங்களுடைய மீன்வளத்துக்கு பாதிக்கிறது என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதற்கு இலங்கை மீனவர்கள் தயாராக இல்லை. எனவே பேச்சுவார்த்தை ஒரு பரஸ்பரமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்தாலும் தீர்வினை பெற்றுக் கொடுவதற்கு அதனுடைய பேச்சுவார்த்தையோட எந்த சாதக நிலைமை ஏற்படவில்லை. எனவே இருநாட்டு அரசாங்கங்களோடு இணைந்த ஒரு பேச்சுவார்த்தை தான், தலைவருடன் வருகின்ற பேச்சுவார்த்தை தான் இதற்கான தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேச்சுவார்த்தையில் எவ்விதமான இணக்கமும் எட்டப்படவில்லை, பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதே